புவி வாழ்த்த வாழ்க. ஒரு நாள் ஒரு தொழிலதிபர் கார்ல தனியா பயணம் செஞ்சுட்டு இருந்தாரு. திடீர்னு அவரோட காரு பஞ்சர் ஆயிடுச்சு. அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. சரின்னு கீழே இறங்கி அவரே டயரை மாத்த முயற்சி செஞ்சாரு. அப்போ கார் சக்கரத்துல இருந்து நட்ட கழட்டும் போது அது தவறி பக்கத்துல இருந்த கால்வாயில விழுந்துருச்சு. அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்போ அந்த பக்கமா அழுக்கு உடையில ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட உதவி கேட்கலான்னு நினைச்சாரு. அப்புறம் அவருக்கு என்ன தெரிய போதும்னு நினைச்சாரு. ஆனா வேறு வழியே இல்ல. அங்க வேற யாருமே இல்ல. அவர்கிட்ட நடந்தத சொன்னாரு. அப்போ அந்த ஆள் யோசிச்சுக்கிட்டே டயரையும் பார்த்தாரு, அந்த கால்வாயையும் பார்த்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு, ஐயா, மற்ற 3 டயர்ல இருந்து ஒரு நட்டை மட்டும் கடத்தி இந்த டயர்ல பொருத்துங்க. கொஞ்ச தூரம் போன உடனே மெக்கானிக் ஷெட் இருக்கும், அங்க போய் காரை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தொழிலதிபருக்கு ஒரு யோசனை சொன்னாரு. தொழிலதிபருக்கு ஒரே ஆச்சரியம், இது நமக்கு தோணலையே அப்படின்னு சொல்லி. இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற கருத்து என்னன்னா, ஒரு மனிதனோட அறிவை அவனோட உடையிலேயோ தோற்றத்திலேயோ அளவிட முடியாது. யாரையும் நாம அவமதிக்க கூடாது. ஒருத்தர்கிட்டையும் நாம கத்துக்கிறதுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும். புரிஞ்சுதா?